வெள்ளத்தாயத்தை உங்களை தான் அத்தை பார்க்கலான்ட்டு வந்தேன். அப்படியா? ஏன் சின்ன பொண்ணு? ஒன்றும் இல்லத்த, சமைக்கலான்னு செஞ்சாக்க சிலிண்டர் தீந்து போச்சு. அதனால சரி சரசாக்கா வீட்டில் நான் 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். எங்கள் மாமியாவும் சப்பாத்தி சாப்பிடாது என்ன எல்லாம் பல்லெல்லாம் ஓட்டையாக போச்சு. அதனால மென்னாவே போய் பல்லில் மாட்டிக்கின்னு சொல்லிடும். அதனால நீங்கள் 2 ஏதாவது பழசுப்பட்டு இருந்தால் ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அத்தை. நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். சரி மன கொடுத்துறேன், நீ போயிட்டு என்னம்மா. எப்படியோ கிளவிக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமே இருக்குது. ஜோசப் கிட்ட எதுவுமே சொல்லாத செய்ய மாட்டேனே. ஜோசப் எங்கேயாவது பார்த்தா இந்த விஷயத்த சொல்லிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கவே ஜோசப் கிட்ட இருந்து என்னால் தப்பிக்கவே முடியாது. கிளவி போட்டு கொடுத்துரும். எங்கேயாவது பார்ப்போம், இல்லை ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம் வராரா இல்லையான்ட்டு. ஜோசப் ஜோசப். சின்ன பொண்ணு, என்ன மேடம் கதவோட ரெடி ஆயிட்டீங்களா? எங்கே கிளம்பிட்டீங்க போலக்குது? ஜோசப், நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் ஜோசப். ஓ பாருப்பா, மேடம் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு மேடம்? ஜோசப், பஞ்சு மல்லிகரத்தை வீட்டு பையன் பஞ்சு இருக்கிறான்ல, பஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் பார்த்துட்டு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையான் ஜோசப். அந்த பொண்ணு நான் செத்துருவேன் பஞ்சு இல்லைனான்னு சொல்லிச்சு. அதனால் இன்னைக்கு நான் ஹரிசு ரெட்டமுடியா கீதா இருக்குது இல்லை, அதெல்லாம் சேர்ந்து கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஜோசப். அதுதான் உனக்கிட்ட சொல்லலான்ட்டு சொல்லி ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. ஐ லவ் யூ சின்ன பொண்ணு. யாராவது உனக்கிட்ட கஷ்டம்னு வந்தாவே நீ உதவி செய்ய கிளம்பிடுறேன். நானும் சேர்ந்துக்கிறேன் சரியா? நீ பண்ணுறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுவுமே அநியாயத்துக்கு போக மாட்டேன்னு தெரியும் சரியா? வா, நானே கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜோசப். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. அதனால தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்துட்டு. சரி போகலாம். பார்த்த முதல் நாளே சின்ன பொண்ணு, உன்னை பார்த்த முதல் நாளே. எனக்கு பழசெல்லாம் நினைவு வருது ஜோசப். இப்படி தானே ஜாலியாக நம்ம லவ் பண்ணும்போது சுற்றிட்டு இருந்தோம். ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிக்கோ சின்ன பொண்ணு. உனக்கோசரம் தானே இந்த வண்டி வாங்கினேன். என்ன சாருக்கு இன்னைக்கு ரொமான்ஸ்லேயே இருக்கிறீங்க ஜோசப்? ஒரு நாளனா என் வீட்டுக்காரி இப்படி கூட்டிட்டு போயிருப்பானா மனசு எப்பா பாரு குடிச்சிட்டே இருப்பான். ஏமா பார்வதி இங்க நின்னுக்கிற? அது ஒண்ணு இல்லத்த. சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கார போறது பார்த்துட்டு இருந்தேன். ஆமாமா, சின்ன பொண்ணு எங்க வெளியில போறேன்னு சொல்லி அவன் மாமியாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க சொல்லி இருக்குதுமா, எடுத்துட்டு போறேன். எப்பறா வீட்டுக்கு போறதுன்னு நினைச்சேன். ஐடியா வந்துருச்சு. நாமளே எடுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுருவோம். அத்தை வேணாங்க அத்தை, நானே எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்துறேன் அத்தை. நான் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியா? சரி நீ போய் கொடுத்துரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வரேன். பார்வதினா கொக்கா வாடி சின்ன பொண்ணு. நீ பெரிய பொண்ணா செஞ்சறோம் உன் மாமியா கிட்ட. அத்தை அத்தை வாமா பார்வதி உட்காருமா. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கறீங்க? ஃபர்ஸ்ட் இந்தாங்க சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா பார்வதி, உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு? அத்தை ஒன்றும் இல்லத்த, உங்கள் மருமக வெள்ளத்தாயத்துக்கிட்ட சொன்னாங்களாம். சரி வெள்ளத்தாயத்தை நானும் பேசிட்டு இருக்கும்போது வெள்ளத்தாயத்தை சொன்னாங்க. சரி இப்போதான் சிக்கன் எடுத்துட்டு வந்து குழம்பு செஞ்சுட்டு, சரி கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுக்கலாமேன்ட்டு எடுத்துட்டு வந்தத்த. உனக்கு இருக்கிற அக்கறை கூட என் மருமகளுக்கு இல்லையே. அடிப்பாவி வத்தி வைக்கிறதுக்கு வந்துட்டாளா பாப்போம். எப்படிதான் அத்தை அவளுக்கெல்லாம் மனசு வருதோ தெரியல. வயசான காலத்துல சாப்பாடு கொடுக்காம நாம இப்படி வண்டியில சுத்துறோமே வீட்டுக்கார கூட, மாமியாவுக்கு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு பார்க்கலையே. ஏன் அவனுமா போனா பார்வதி, நீ பாத்தியா? ஆமாத்த, 2 பேரும் தான் அத்தை போனாங்க. இருட்டு இன்னைக்கு அவனை என்ன ஏதுன்னு கேட்குற. வயசான காலத்துல ஒரு சாப்பாடு செஞ்சு போடாத பொண்டாட்டி கூட்டுன்னு ஊர் சுத்திட்டு இருக்கிறானா? வரட்டும். ஏன் பார்வதி, நல்லா இருக்கிற குடும்பத்துல இப்படிதான் சண்டை வைப்பாங்களா? நான் என்னத்த செஞ்சேன்? நானே சண்டை வைக்கிறேன்னு சொல்றீங்க? ஒரு வயசான காலத்துல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போலாம்ல. அதை வீட்டு போட்டு சாப்பாடு செஞ்சு வைக்காத நீ பாட்டு கம்முனு வீட்டுக்காரன் புருஷனும் 2 பேர் சேர்ந்து ஊர் சுத்தினாக்க எங்க அத்தை கிட்ட சொல்லாத இருப்பனா? இதை தான் சொன்னேன். இது ஒரு குத்த மாதிரி கேட்கறீங்க அத்தை. அவன் வீட்டுக்காரன் கூட தானே ஊர் சுத்த போனா, அடுத்தவங்க கூட ஊர் சுத்த போலல்ல. அது ஒரு பெரிய குத்தமா வந்து அவங்க மாமியா கிட்ட வத்தி வைக்கிற. எனக்கு இதெல்லாம் தேவைதான். எங்க அத்தை பட்னியா இருப்பாங்களேன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தா வெள்ளத்தாயத்தை நல்ல எனக்கு பேர் சொல்லிட்டீங்க. நான் வரேன். லட்சுமி அக்கா, பார்வதி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவன் நல்லா இருக்கிற குடும்பத்தவே பத்தா பண்ணிடுவா. இதில் என்ன இருக்குது வெள்ளத்தாயி? அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவள் உண்மையை தானே சொன்னான். நாம்பே அவன் மேலே கோச்சிக்கணும். சரி நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கக்கா. நீங்கள்